சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, லா காலேஜ்ல படிக்கிறதுக்கு என்னென்னலாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நீங்க ஒருவேளை லா படிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், எந்த கோர்ஸ் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா லா படிக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சட்டம் சம்பந்தமா நிறைய நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். மறக்காம எல்லா வீடியோஸையும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதல் விஷயம், நீங்க வந்து இந்தியாவுல லா பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா 2 தான். ஒன்னு வந்து 3 இயர்ஸ் எல்எல்பி, இன்னொன்னு வந்து 5 இயர்ஸ் எல்எல்பி. 5 இயர்ஸ் எல்எல்பி அப்படின்றது நீங்க 10th, 12th, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ, வேற பாலிடெக்னிக் பண்ணியிருந்தா பாலிடெக்னிக். இதை முடிச்சுட்டு நீங்க வந்து லா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க வந்து 12th காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பிகாம் எல்எல்பி. ஒருவேளை வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிசிஏ எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாவே கோர்சஸ் இருக்கு. அதுல எந்த கோர்ஸ் வந்து நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. 3 இயர்ஸ் எல்எல்பி, அதாவது 3 வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எனி டிகிரி, நீங்க வந்து யூஜில எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்எல்பி உங்களால படிக்க முடியும். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 10th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எனி டிகிரி. இப்போ வந்து நான் வந்து 10th கம்ப்ளீட் பண்ணேன், 12th கம்ப்ளீட் பண்ணேன், இன்ஜினியரிங் பிஏ ஜாயின் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து எல்எல்பி, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் எல்எல்எம் அது மாதிரி அப்படி பண்ணேன். இது வந்து பாத்தீங்கன்னா 10th 2 பிளஸ் 3 அண்ட் அபவ். இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இருக்குது. வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு அப்படியே 3 இயர்ஸ் டிப்ளமோ போயிடுவாங்க. டிப்ளமோ போயிட்டு அந்த டிப்ளமோல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு யூஜி கோர்ஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 10+3+3 சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசென்ட் டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அலோ பண்றாங்க. டிப்ளமோ படிச்சவங்கள ரீசென்ட் டைம்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10+3+3 வந்து அலோ பண்றாங்க. அதனால நீங்க வந்து லா படிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. எந்த ஒரு ஏஜா இருந்தாலும் படிக்கலாம். லா டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரெகுலர் கோர்ஸ்ல பண்ணா மட்டும் தான் வேல்யூ அப்படின்றத கட்டாயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி அப்ப இருந்த ப்ரொசீஜர் வச்சு பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டுருவோம் லா சம்பந்தமா. அதையும் பாருங்க. தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.